ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம் மகாபரிவாதிரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்றதை வாசிக்கிறேன். இது கடைசி போர்ஷன். இது அவர் அப்படி இருந்தவர் தான். இது வந்து பக்கம் 1126 ஆரம்பிக்கிறது. அவர் அப்படி இருந்தவர் தான். ஸ்லோகத்தில் சொல்லியுள்ள புத்தி பலம் ஆகிய எல்லாவற்றுக்குமே அவர் ஒரு ரூபம். எப்பொழுதும் உற்சாகமாக சுறுசுறு விறுவிறு என்று அஜாட்டிய சுரூபமாக இருந்தவர் அவர். சில்ப சித்திரங்களில் அப்படித்தான் இருக்கிறார். மலையே அனாயாசமாக கையில் தூக்கி கொண்டு ஆகாசத்திலே பறந்து கொண்டிருப்பார். கொஞ்சம் கூட களைப்பு சோம்பலே இல்லாமல் தர்மத்துக்காக சதா உழைத்தவர். முக்கியமாக எத்தனை எதிர்ப்பு விக்னம் வந்தாலும் அவர் கொஞ்சம் கூட தளராமல் இருந்து எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக சாதித்ததை சொல்ல வேண்டும். நாமா நல்லதற்காக புறப்படுவதே அபூர்வம். அப்படி புறப்பட்டாலும் ஏதாவது கொஞ்சம் தடை ஆப்போசிஷன் வந்துவிட்டால் தளர்ந்து போய்விடுகிறோம். ஆனாலும் வாக்பொருட்களாக இருப்பதால் அப்படி சொல்லிக்கொள்ளாமல் இது கலிகாலம், கெட்டதற்குத்தான் ஆதித்யம் என்று சாஸ்திரத்திலேயே இருக்கிறது, அதனால் நாம் பாட்டுக்கு ஒதுங்கி இருப்போம் என்று கதைப்போம். இன்னும் மேலே போய் அத்வைதா மாயா டாக்டரின் என்று முடித்து விடுவோம். ஆனால் அதற்காகவே அவதாரம் பண்ணி புஸ்தகமாக எழுதி அதை ஸ்தாபனம் பண்ணிய ஆச்சாரியால் எல்லோருக்கும் அதை சொல்லவில்லை. அவரும் சும்மா இருக்கவில்லை. காரிய சூழர்கள் என்று உச்சியில் வைத்து கொண்டிருந்தவர்கள் 2 பேர் என்றால் அதிலே ஒன்று ஆஞ்சநேயர், மற்றது ஆச்சாரியால் தான். சும்மா இருப்பது தான் கோல் என்றாலும் அதிலே நாமே போய் உட்கார முடியாது. நாம் சரியாக அடிப்படையிலிருந்து ஆரம்பித்து மேலேறி போனால் அதுவே ஒரு கட்டத்தில் நம்மை சும்மா உட்கார வைப்பது தான் நிஜ சும்மா. இப்பொழுது நாம் சொல்லும் சும்மாவெல்லாம் சும்மா கோசரம் என்று சொல்லும் சும்மாதான். அது மனசு சும்மா இருப்பது, இது உடம்பு மட்டும் சும்மா இருப்பது. அதனால் மனசு இன்னும் ஜாஸ்தியாக கிருத்திரிம கல்பனைகள் பண்ணுவது, இல்லாவிட்டால் ஜடம் மாதிரி மரத்து போய் களைத்து தூங்கி வழிவது. மனுஷ ஜென்மா எடுத்தவனுக்கு 2மே ரொம்ப குறைவு, ரொம்ப கௌரவஹானி. பாராயணம், ஜபம், உபவாசம், ஆலய தரிசனம், பஜனை என்று எத்தனையோ பேர் பிரமாதமாக ஆரம்பித்து நாள் போக போக குறைத்து கொண்டே வந்திருக்கிறோம். முத்திராதிகாரிகள் திட்டம் என்று ஜகத்தையே புரட்டி விடுகிற மாதிரி நான் ஒன்று ஆரம்பித்ததில் நடந்து வந்த எத்தனை சத்காரியங்கள், வார வழிபாடு முதலியவை இன்றைக்கு போன இடம் தெரியாமல் போயிருக்கிறது. சீட்டு கூத்து என்று ஆரம்பித்து எத்தனை கிளப்பாவது க்ஷீணித்ததாக கேட்கிறோமா? அதிலே அஜாட்டியம் இருக்கிறது. ஆஞ்சநேய சுவாமிகளின் அஜாட்டியம், அவருக்கு வந்த விக்னம், இந்த 2 மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. அத்தனை விக்னத்தையும் தவிடுபுடையாக்கிய அஜாட்டியம் அவருடையது. அவதாரம் பண்ணினவுடனே பரிவோடு பச்சை குழந்தை விற்றென்று ஒரே வேகமாக உதயசூரியனை சிவப்பு பழம் என்று நினைத்து கொண்டு சூரிய மண்டலத்துக்கே தாவிவிட்டது. அப்பவே எதிர்ப்பு வந்துவிட்டது. இந்திரன் வஜ்ராயுதத்தால் அடித்து தள்ளினான். தாடையே பிளந்து போயிற்று. ஹனு என்றால் தாடை. தாடை போன விசேஷத்தால் அனுமான் ஆனார். அதற்காக சளைத்து விடவில்லை. சூரியனிடமே போய் நவவியாகரணங்களையும் கற்றுக்கொண்டார். உதயகிரியிலிருந்து அஸ்தகிரி வரை சளைக்காமல் களைக்காமல் சூரியனுக்கு எதிர்முகமாக சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே கற்றுக்கொண்டார். குழந்தையாகவும் ஒரே உற்சாக விளையாட்டு விளையாடினார். துருதுருவென்று ரிஷிகளின் ஆசிரமங்களுக்குள்ளே எல்லாம் புகுந்து ஒரே விஷமமாக பண்ணினார். அவர்கள் கோபித்து கொண்டு, உன் திவ்ய சக்தி உனக்கே மறந்து போய் ராமாவதார காலத்தில் அவருக்கு காரியம் பண்ணும்படி ஏற்படும் போதுதான் ஞாபகம் வரும் என்று சபித்து விட்டார்கள். அதற்காகவும் அவர் ஒன்றும் மூஞ்சியை தொங்க போட்டு கொண்டு விடவில்லை. ஒரு வானரம் எத்தனை தொண்டு பண்ண முடியுமோ அத்தனையும் சுக்ரீவனுக்கு பண்ணி கொண்டிருந்தார். அங்கேயும் ஒரு எதிர்ப்பு வந்தது. மகாவீரனான வாலி சுக்ரீவனிடம் சண்டைக்கு வந்தான். அப்பொழுதும் அவர் தளரவில்லை. ஒரு சாபம் காரணமாக வாலி வர முடியாத ஒரு இடத்துக்கு சுக்ரீவனை அழைத்து கொண்டு போய் ரட்சித்து வைத்து கொண்டு தொண்டு செய்து வந்தார். அப்புறம் சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தி வந்த பிறகு அவருக்கு திவ்ய சக்தியும் திரும்ப வந்தது. அசாத்தியமான காரியமெல்லாம் பண்ணினார். சமுத்திரத்தையே தாண்டுவது, மலையே பறித்து எடுத்துக்கொண்டு வருவது, மகாபலிஷ்டரான ராட்சர்களை ஹதாஹதம் பண்ணுவது என்றிப்படி சமுத்திரம் தாண்டி போகும்போதுதான் எத்தனை விக்னம். சுரசை, சிம்மிகை, லங்கினி என்று குறுக்கே எத்தனை ராட்சசிகள். சுரசை இவரை முழுங்க பெரிசாக வாயை திறந்தால் இவர் குசுமாத்திரமாகி வாய்க்குள் புகுந்து காதால் வெளியே வந்து விடுகிறார். அவளை அவர் சண்டை போட்டு வதைக்க முடியும். ஆனாலும் அத்தனை நாளி சுவாமி காரியம் டிலே ஆகலாமா என்று காரியத்தில் அத்தனை கண்ணாக, அதுவும் அஜாட்டியம்தான் இப்படி தந்திரமாக பண்ணிவிட்டார். அதற்கு எவ்வளவோ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேண்டும். அறிவு பளிச்சென்று விழிப்பு நிலையில் இருக்கும் அஜாட்டியம். காரியத்திலேயே கண் என்பதால் களைப்பு, சலிப்பு, ஜாட்டியம் கொஞ்சம் கூட தெரியாதவர். சமுத்திர மத்தியிலிருந்து
மைனாகமலை எழுந்து ஆகாச மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் அவரிடம் கொஞ்சம் இங்கிட்டே தங்கி ரெஸ்ட் எடுத்து கொண்டு போய்விட்டு அப்புறம் போங்கோ என்றது. அவரோ முதலில் காரியம் முடியட்டும், திரும்ப வரும்போது வேணுமானாலும் பார்த்து கொள்ளலாம் என்று அதற்கு ஒரு சொட்டு கொடுத்துவிட்டு மேலே போய்விட்டார். ராமசரம் மாதிரியே வைத்த குறி தப்பாமல். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.